ஹாய் ப்ரோஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கிபிள் ப்ராசஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிய டேம் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம் ப்ரோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் இதோ இருக்கு பாருங்கள், இந்த கிபிள் 3 வகையான கிபிள் தான் பண்ணியிருப்போம். இன்னைக்கு எரிஜினோசோரஸை டேம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ப்ரோ. அதுவும் மேக்ஸ் லெவல் கண்ணில் பட்டா. தேவையான பொருள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் வேணும், மூவ் பண்ணிட்டு வரேன். தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் மூவ் பண்ணுவோமா? இதில் மூவ் பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையான செஸ் பீஸ் தேவை, கிரையப்பாடு தேவை, இந்த பவு தேவை, ஏரோஸு, இந்த முட்டையத்தை உள்ளே வைக்கணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபுட்டு எடுத்துப்போம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லை. ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கட்டும், சிடின் தேவையில்ல, ஃபர் ஆர்மர் இருக்கட்டும், புல்லட் இருக்கட்டும். அழுகி போனது இருக்கு, அழுகி போனதுன்ற ஸ்பாயில்டு மீட். போலா போலா போலா, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்ல. ம் 26 தானே, பத்தாதுடா. எங்கே மெஜாபெரி? சரி, நார்கோபெரி எங்கடா? நார்கோபெரி இதில் ஸ்பாயில் லிமிட்டர் இருக்கும். 37 இருக்கு. வாங்கப்போம். எவனோ போட்டாங்க, என்ன போட்டானா? பீசஸ். என்னடா இதையும் மூவ் பண்ணு. கிராஃப்ட் கொடுத்தாங்க போது 33 செய்ய என்ன பண்ணணும்? அப்பேக்ஸ் யூட்டிரானஸ் எக் எடுத்துன்னு போய் வச்சிருவோம். எங்கே எக்கு? இதில் வச்சுட்டு 3 எக் இருக்கு ப்ரோ. இப்போ எக்ஸ்பென்சிவ் மட்டும் சேம் பண்ணால் நல்லா இருக்கும். டேரபிள் டைம் பண்ணுவோமா? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். டேரபிள் தான் உங்களுக்கு தேவைப்படுதுல்ல. டயர் என்ன இருக்குது? சிமெண்டி பேஸ்ட் எல்லாமே இருக்குது ப்ரோ. என்டர்டைன்மெண்ட் வந்துட்டே இருக்கு. அவங்க எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், அந்த ஜெயிண்ட் எனிமி அதை வச்சு எடுக்கிறதுக்கு. எடுக்கும்போது தான் ட்ரை பண்ணுவோம். எங்கே டயர் பேர்? ரெக்ஸோட செய்ய முடியுமா? ஐடி வேணுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரெக்ஸோட வேணும்டா எனக்கு. சிமெண்டி பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துப்போம். இவ்வளோ போதும் நினைக்கிறேன். வாங்க போய் வைப்போம். வச்சாச்சு. ரெக்ஸஸ் வந்து செய்ய முடியுது. டேர் பேர் ஷர்ட்லேயே காணும். இதானா? இது யூட்டிரானஸு தெரியுது. ஏன்னா டேர் பேரு நமக்குள்ளே செஞ்சுக்கணுமோ? ஆமாம் ப்ரோ, நமக்குள்ளே செய்யணும் ப்ரோ. இதில் இருக்கிற ஐடு, சிமெண்டிக் பேஸ்ட்டு, ஃபைபர் இருக்கு. ஃபைபர் பத்தலை, இது எடுத்துக்கோ. ஐடு எடுத்துக்கோ. ஓகே ப்ரோ, ஒரு மேக்ஸ் லெவல் டைம் பண்ண முடியாதுன்னு ட்ரை பண்ணுவோம். என்னது? அரினோ சடல் தேவையில்ல, நீ வச்சுக்கோ. ஓகே வாங்க போ. மயக்க மருந்து வந்துருக்கான். இது எடுத்து உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆமோ செய்யணும். கன் பவுட்ரு அவ்வளோ கிராஃப்ட் போட்டோமே, இப்போ பயன்படுது.
24 சேம் வருது. இதுக்கும் கன் போடுறது தேவையா? இல்லை, அப்போ இதையே செஞ்சிருவோம் மொத்தத்தையும். அப்போ எத்தனை வரும்? 48 வருமா? மெட்டல் காலி ப்ரோ. அப்படின்னு நான் சும்மா சொல்லுறேன். இவ்வளோ மெட்டல் இருக்கேன் இப்போ. இதோட 13 தானா? நார்கோட்டிக் இல்லையா? எதனா உனக்கு இல்லாமல் போயிடுது. இன்வென்டரி 17 இதை போட்டு போய் நம்ம கொஞ்ச நேரம் பெரிய அடிப்போம். பெரிய அடிச்சு நடந்து பண்ணுறோம் ப்ரோ. அடிச்சிட்டேன் ப்ரோ. பெரி அடித்த வரைக்கும் அவனா பார்த்தீங்கன்னா செஞ்சு ஒரு 700 நாக்க பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். போதும் இதுவே. நாங்கள் ஸ்பாயில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அதையும் வச்சு விட்டு நார்கோட்டிக்ஸ் ரெடி பண்ணி புல்லெட்டு கொஞ்சம் செஞ்சிட முடியும். அதே ட்ராங்க் யாரும் செஞ்சுப்போம் ப்ரோ. ஃபுல்லாக புல்லெட்டு செஞ்சால் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ஒரு நேரம் அடிக்க முடியாமல் புல்லட்டில். அதனால் இன்னும் செய்ய முடியுது. ஓ, மெட்டல் ஆத்தோடு தான் அப்படி காமிச்சதா? நார்கோபரி வைப்போம். ஆறு செய்ய முடியுது. 1 2 3 4 மீதி வந்து நம்ம ட்ராங்க் யாரை செஞ்சுப்போம். 21 பேர் இருக்கு ப்ரோ. இது போதும். நீங்கள் பண்ணு. அப்கிரேட் ஸ்டேஷன் இருக்கா? இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? நார்மல் நெக் லாங் ரேஃப் நைஃப் எவ்வளோ டேமேஜ்? 100 தான் ப்ரோ. அதை நம்ம இதே யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு. எல்லாமே ரெடி பண்ணிடுறேன். க்ரையோபோட ரெடி. 2வது ஸ்லாட் வச்சுக்குவோம். இது லாஸ்ட்டு ஸ்லாட். வெயிடா, இது ஷார்ட்டாக டைனோசர் தொடச்சுது. சரி, இதில் வச்சுட்டு போயிடும். இன்க்ரீடியன்ஸில் போய்ட்டு மெஜோபரி இதில் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுருவோம். இது தேவையில்லை, இதை ட்ராப் பண்ண போயிட்டு நம்ம டயர் டேம் பண்ணுவோம். கீபோர்ட் போன விட அதான் கஷ்டப்பட்டு கீபோர்ட் ரெடி பண்ணிட்டு வெஸ்ட்டு போகிறோம் ப்ரோ. நூறு மாதிரி. அது என்ன சாப்பிடும்? மீட்டு சாப்பிடுமா? பெரி சாப்பிடுமா? இது என்னது? சிம்பிள் கேபிள். சரி, ரெஸ்பான்ஸ் ரெண்டு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் வேறு என்ன எடுத்துகிட்டு போகலாம்? பெரி எடுத்துகிட்டு போகலாமா? ஏன்னா நியூஸ்னா அவங்க கூட நம்ம அடுத்து பே பண்ணிக்கலாம். எனக்கு 2 கேபிள் தான் இருக்குது. நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம். சேவை எடுத்துகிட்டு போகிறோம். 21 இருக்கு. 40 இருக்கு ப்ரோ. இது போதும். இப்போ ரெட்டு விட்டு விட்றா வண்டியை. இப்படி அப்படியே தான் வேணுங்க. அப்படியே இருங்க. செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. முட்டை வச்சுனாலும் வச்சுட்டு போனாங்க. முட்டை எவனும் இல்லை. நான் இப்போ பரப்போம். தெரியும் கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ தேடினேன். இங்கே 116 ஆள் இருக்கு. எத்தனை போகுது? செத்துருவானா ஜெயிச்சிருவானா? ஜெயிச்சிட்டான் ப்ரோ. தூக்க முடியுமா? செக் பண்ணி பார்க்கலாம். தூக்க முடியல ப்ரோ. எந்த இடம்
பார்த்து வச்சுக்கலாம். பார்க்கணும்னா இந்த இடத்துல இருக்கான் ப்ரோ 120 110. அப்படி எவனும் கிடைக்கலன்னா அவன் வந்து டைம் பண்ணிக்கலாம். 110 லெவல் பார்த்துருக்கேன். இன்னொரு 5 லெவல் பார்க்கலாம் ப்ரோ. அப்படியே இருந்தேன். இங்கே என்ன இருக்கு? ஆல்பா காரணவா? அப்படியே அமைக்கிட்டு பாருங்க. அது ஒரு ஆல்பா காரணம். பக்கத்து போய் 2 இருக்கு ப்ரோ. இந்த இடத்த மட்டும் பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கிட்டு ஏன்னா எப்படியே டெவலப் பண்ணுறதுனா வந்து அடித்து முடிச்சிடணும். டேனோ டெவலப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எத்தனை இருக்கு ட்ராவ் செக் பண்ணலாம் ப்ரோ. செக் பண்ணுறது ப்ரோ இப்படி வந்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே இப்படி திரும்பி ஸ்பைராஸ் எடுத்து இப்படி ஸ்கோப் போட்டேன். பார்த்தா 140 லெவல் தைலக்குழியா? எனக்கு உடனே ஆசை வந்துச்சு டேம் பண்ணோன்னு. என்ன பண்ணுவோம், ஒரு டேம் ஒன்று போட்டு விடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா என் டைம் வேறு ஆகுது. பேக் எடுத்து கூட எனக்கு கழிச்சு போச்சு. எவ்வளோ தேடுறேன், கிடைக்கவே இல்லை. தப்பிச்சு விடுவான். கீழே வச்சு வேணும். ஏன்டா எங்கே இருக்கான்? இதோதான் இருக்கான். வெப்பம் ரெடி. எப்பா செய்ய முடியும். மாட்டு வேணா தெரியலையே. மாட்டுனா கரெக்டாக இருக்கும். மாட்டணும் மாட்டணும் மாட்டணும். மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது மாட்டேன். நம்ம கூட்டு வரும். எங்கடா இருக்கு? வரடா வரான் வெறி கொண்ட வேங்கை யாருக்கு 5 மீட்டர் அந்த மாதிரி வரான். எங்கடா? டே முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஏன்டாவே பண்ணுற போகிறான் சைடு கேப்பில். முச்சு கட்டுருவான் ப்ரோ. முடிச்சு கட்டுருவான். கட்டான் பாருங்க. முச்சு கட்டான். அதே சமயம் இவன் எடுத்து செக் பண்ணணும். இவ்வளோ இருக்குது. முன்றுவான். முடிச்சிடுவான். முடிச்சிடா தம்பி. அவன் ஜம்ப் பண்ணலாம் கிடைக்கிறான். முடிச்சிட்டான் ப்ரோ. எனக்கு தெரியும் வருவானு வரப்ப. கையை கல்லுக்குது ப்ரோ இங்க. சரி வர வருவியா ஓட்டக்குள்ள? கல்லு இருக்கு பார்க்க. பிடிச்சிருவான்டா. அப்படியே ஆக்ரோலே இரு. பட்டுனா மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன் ப்ரோ. டாப் பால் போட மாட்டேமீங்க. டேமேஜ் பண்ணுறானா? இல்லை இவனை எழுத்து
ஃபுல் ஹெல்த்தில் இருக்கிறான் ப்ரோ. போடுவோம் பக்காவாடுறா. மிஸ் ஆகிட்டு போடுது. கையில் கொடியோ என் மன்றம் பயணி கொண்டு இன்னும் ஒரு 4 பாட்டு மட்டும் விட்டு விடு. ஹெல்த்தும் செக் பண்ண போகிறோம். இன்னும் ஒன்று மட்டும் விட்டு ஹெல்த் செக் பண்ணுவோம். போதும் இதை கூட எடுத்து செக் பண்ணுவோம். இவ்வளோ செக் பண்ணிட்டு யாரோட வந்துட்டோம் 600 கூட கம்மியாக இருக்குது. 600 தான் இதுக்கான ட்ராங்கரோ போட்டு ரீலோடு பண்ணி போடு. உண்டாண்ணா அக்கான் சனி இல்லைடா. இல்லை விடு. பக்கா அவ்வளோதான் ப்ரோ. சரி அடி விழுந்துட்டான். சரின்ட்டா வந்து எப்படி இல்லை இப்போ போயிட்டு இவனுக்கு எக்ஸ்பென்ஷனல் கீபிள் வைப்போம். எக்ஸ்பென்ஷனல் கீபிள் சாப்பிடுவானா தெரில. செக் பண்ணுறோம் ப்ரோ. இருங்க செக் பண்ணிட்டோன்னா எங்க தைலோ குளியோ எக்ஸ்ட்ராடினரி கீபிளா? எக்ஸ்பென்ஷனல் கீபிளே காட்டலையே அவனுக்கு. கூட ப்ரைமேட் இருக்கு பார்த்துக்கலாம். இவன் ஷார்ட்டில் எப்போ அன்லாக் ஆகுது எனக்கு? தைல கொலியோ. இவன் ஷார்ட்டை அன்லாக் பண்ண. இப்போ போயிட்டு இது அன்லாக் பண்ணி எடுக்கணும் ப்ரோ. எக்ஸ்பென்ஷனல் கீபிள் வச்சுருக்கேன். சாப்பிட்றானா பார்ப்போம். எல்லாம் மீட் ஆக்க வேண்டியதான். வெயிட் கற்கும் கிபிள் செஞ்சிட்டோம். ஆனால் அன்கான்ஷியஸ் கம்மியாகுதே. நார்கோட்டிக்ஸ் கூட எடுத்துகிட்டு வரல. அடாப்பாவி என்னடா இப்படி பண்ணிட்டேடா. சரி இருங்க. நார்கோட்டிக்ஸ் என்ன பண்ணுறது? 2x XP ஆகுது. ஓகே ப்ரோ, செட்டிங்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன். டைம் வரானா? ஐயோ கிபிள் வேஸ்ட் ஆடானா. கிபிள் எடுத்துப்போம். ரொம்ப கம்மியாக எடுக்கிறான் ப்ரோ. எஃபெக்ட் இன்னும் தாறுமாறு கம்மியாகுது. ப்ரைமேட் எடுத்து வருமா? இருங்க என்ன ஃபாஸ்ட் டைம் எவ்வளோ கேட்குது? 95. சரி எது டைம் பண்ணிப்பா. ஏதோ ஒன்று மேக்ஸிமம் டைம் பண்ணுறோமா? எதனால வருவோம் தெரியலையே. வேஸ்ட்டு போ. கிபிள் வேஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோ. ஒரு கிபிளே 4% தான் எடுத்தான். இப்போ ஏகப்பட்ட ஊறப்பட்ட கிபிள் செய்யணும் பொழுது. யாரா அது? வேண்டாம் டே. ஏன்டவா கம்மியாச்சா? இல்லை ஆமாம் ப்ரோ. டீ சட்டி சேவர் தூத்து ஏண்டாடி பண்ணுறீங்க? எனக்குனே வரீங்களாடா. அப்போ இன்னொரு தடவை டைம் பண்ணி தான் வாங்க முடியும் ப்ரோ. எக்ஸ்பென்ஷன் கீபோர்டு வச்சு எக்ஸ்ட்ராடினரி கீபோர்டு வச்சு டைம் பண்ணணும். நான் ஹை லெவல் பார்த்தேன்னு சொல்லிட்டு டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இருங்க இவன்ட்டே செய்ய முடியும் தெலுங்குல சாடு. தெலுங்குல சொல்லல போட்டு மட்டும் நீங்கள் எடுத்தாங்க. சீக்கிரம் டைம் ஆகுடா. 180 வருவான் நினைக்கிறேன் லாடு. இதான் ப்ரோ தீபாவளி ஸ்பெஷல். தைலக்குழியோ மேக்ஸ் லெவல் ஹை லெவல் தைலக்குழியோ டீமிங். எப்பா ஒரு வழியா டைம் ஆகிட்டான் ப்ரோ. 178 ஏறா உள்ள 180 வந்துட்டான். அடுத்த வீடில் இவன் வந்து மேக்ஸ் லெவலில் இருப்பான் பாருங்க. இல்லை வேணுமா அப்படி இருக்கட்டும், யூஸ் ஆகும் தான். வீடியோ எங்கேயே முடிச்சிக்கலாமா? நல்லா தான் இருக்கு லேண்ட்ஸ்கேப்பு. இறங்கு ஒன்று இறக்கி கொடு என்றா. சரி ஓகே போ, இந்த வீடியோவை இங்கேயே இப்பயே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு அடுத்த வீடியோ, நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோ சூப்பரான கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய், சி யூ, பாய் பாய்ஸ்.